ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹை ஸ்கூல் லவ் மூவி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் இந்த மூவி எண்டிங்கில் கண்டிப்பாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பையனை தான் காமிக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போது ஒரு வீட்டு ஜன்னல் பக்கம் பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து பியானோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகேன்னு என்ன கேட்டுட்டு இருக்கான். உடனே ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறாங்களா, எதுவும் சொல்லாமல் அவங்க பின்னாடியே போயிடுறான். அப்படியே குட்டி பொண்ணாக இருந்தவ ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த பக்கம் வந்து ரெண்டு பசங்க போட்டி போட்டு புஷ்அப் எடுத்துட்டு இருக்கானுங்க. இதில் ஹைட்டாக இருக்கவன் தான் இந்த மூவியோட ஹீரோ. பக்கத்தில் இருக்கவன் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவனோட பேர் வந்து சானு. ரெண்டு பேரும் புஷ்அப் எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பையன் அங்கேருந்து ஓடி வந்து உங்களோட ஃப்ரெண்டை போட்டு அந்த வில்லன் அடிச்சிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இந்த பக்கம் அவன் தர்மடி வாங்கிட்டு இருக்கான். இவனோட பேர் ஜெஃப் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இவங்க ரெண்டு பேர் கூட தான் வளர்ந்துருப்பான். மூணு பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ செம்ம அடி உழுது இவனுக்கு. உனக்கு தெரியுமா ஹீரோ வந்தால் என்ன நடக்கும் தெரியுமாங்கும் போது அப்போ வாங்கடா அடியன்னு சொல்லிட்டு பாலை வச்சே அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அடிக்கிறாலே இவனோட பேர் காங்க. இவனுக்கு வந்து இவங்க மூணு பேரை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஹீரோ கரெக்டாக அந்த இடத்தை கண்டுபிடிச்சி வந்துட்டான். வந்தது மட்டும் இல்லாமல் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க. ஒருத்தவன் அடித்ததில்ல இந்த காங்கை விட்டுட்டு எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. காங் பயந்து ஒரு சந்தில் ஓடி போய் உட்காந்துருக்கான். ஹீரோ வந்து அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த பக்கம் காங்கோட ஆளுங்களாம் அப்படியே படையாக வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்குலாம் சண்டை போட முடியும்னு சொல்லி சுத்தமாக இவனுங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க, சுத்தமாக முடியாது, அவங்க கிட்ட ஃபைட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே மாறி மாறி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா ஹீரோ மட்டும் கரெக்டாக இந்த காங் கிட்ட மாட்டிக்கிறான். காங் போட்டு அவனை சம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதுவும் அவன் கேங்கோட சேர்ந்து. இது எல்லாத்தையுமே தூரமாக இருந்து ஹீரோயினும் பார்க்குறா. இதை வந்து காங் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இந்த இடத்த விட்டு போகிறீங்களா, இல்லை இந்த ஷோவை இன்னும் கண்டினியூ பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? பார்க்குறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே விழுற அடி உங்களுக்கும் விழுன்னு சொல்லிட்டு செம்மையா டயலாக் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஹீரோ விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இவ கையில் ஒரு விசில் வச்சிருந்துருப்பா. அந்த விசில ஊதிக்கிட்டே போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு கத்த ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த காங்க இருக்கான்ல, அவனோட ஆளுங்களும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இவ வந்து ஓடி போய் பார்க்குறா. ஹீரோக்கு வந்து செம்மடி விழுந்திருக்கு, எழுந்திருக்க கூட வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் டக்குன்னு ஓடி போய் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து சுத்தமாக வந்து சுற்றி நடக்கிறது என்னன்னு சொல்லி கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கு அவனுக்கு. அப்படியே மண்டிலேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இவன் வேற வந்து தட்டு மாதிரி அவன் மேலேயே விழுந்துடுறான். இங்கே பாரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி இதை புடி இந்த கர்ச்சிஃபை வச்சு தொடச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவளே தொடச்சி விடுறா. இவனுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஜெஃப்பும் சானும் வரானுங்க. என்னன்னே தெரியல, சான் வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங்காக பார்த்து நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. ஆனால் ஹீரோயின் பாட்டுக்கு அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிடுறா. ஆனால் இவன் தான் பாவமாக பார்த்து நின்றுட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு போலீஸ் இருப்பார். அவர் வந்து அங்கேருந்து வெறிகொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு பைக்கில். ஏன்டா இவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராருன்னு பார்த்தா கடைசியில் இவர் தான் வந்து இவங்க மூணு பேருக்குமே கார்டியன் மாதிரி போல். அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற ஆள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா ஃபேமிலி மாதிரி தான் வளர்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இவனுங்க மூணு பேர் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி இவர்கிட்ட அடி வாங்குறது சகஜம்தான் போல். இன்னைக்கு என்னடா பண்ணிட்டு வந்து தொலைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் அடுத்த வார்த்தை பேசாமல் பெல்ட்டை வச்சு விளாசுன்னு விளாசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பலதரப்பட்ட கலவரம் நடந்ததில் ஹீரோயினோட ஷர்ட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பட்டிருந்துருக்கும். அதனால வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி போட்டா போல். அவங்க அப்பா கேட்குறாரு, இன்னும் நீனே வாஷ் பண்ணிட்டியா ஏன்னு கேட்குறாரு. இல்லைப்பா இங்கு கொட்டிடுச்சு அதனால தான் சொல்லி போய் சொல்லிடுறா. இது வரைக்கும் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளுக்கே புதுசாக இருக்குது இது எல்லாமே. எப்படியோ சமாளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. இந்த ஹீரோ சும்மா இல்லாமல் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ்க்கே வந்துட்டான். ஹீரோயின் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப டிசிப்ளின் உள்ள பொண்ணு கூட. அவள்கிட்ட வந்து யாரும் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அவகிட்ட பிரச்சனை பண்ணி யாரையும் பார்த்ததும் இல்லை. அங்கே இருக்க மேமோ பார்த்தா இவன் பாட்டு குறுக்க உள்ளே வந்து ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்து உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே பேப்பரில் இருக்க பேரை மறைக்கிறா. பார்த்தா அவள் டேக்லேயே அந்த நேம் இருக்கு. அதை பார்த்து இவன் படிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு கையில் வந்து டேகையும் மறைச்சிக்கிறா. அவன் பாட்டு கர்ச்சிஃபை கொடுத்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இதில் ஜெஃப் வேற ஆனால் அண்ணின்னு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே சான் ரொம்ப பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி பார்க்குறான்னு கூட தெரியல. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை கூப்பிட்டு வார்னிங்லாம் கொடுத்து தான் அனுப்பி விடுறாங்க. இங்கே பாரு அந்த பையன் கூடலாம் உனக்கு என்ன பேச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இல்லைனா நான் உன் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்லி சார் திட்டி தான் அனுப்பி விடுறாரு. ஹீரோயினா அவனை எனக்கு யாருனே தெரியாதுங்க, சத்தியமாக அவன் தப்பாக வந்து என்கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லிட்டு எதோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறா. ஆனால் அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் ஹீரோயினுக்கு கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் அதில் அவள் இன்வால்வ் ஆயிருக்கால, அதனால கிரவுண்டு ஃபுல்லாக கூட்ட விட்டுடுறாங்க.
ஹீரோயினும் வேண்டாம் விருப்பா கூட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா மேலேருந்து சிகரெட் துண்டு வந்து கீழே விழுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து யாரடா அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறா. அப்போ உள்ளே வந்து லீனான்னு ஒரு பொண்ணு நிற்கிறா. அவளை வந்து ஹீரோயின் நல்லாவே பார்த்துட்டா. மேம் உடனே அங்கேருந்து ஓடி வராங்க. அம்மா இந்த துண்டை போட்டது யார் சிகரெட் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லீனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்காவாக நடிக்கிறா. ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் 2 நிமிஷம் லீனாவோட ஃபேஸை பார்த்துட்டு ஹீரோயின் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. மேமும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. சரின்னு லீனாவோட கையை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக ஸ்மெல்லே இல்லை. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே லீனா கேட்குறா எங்கே அது அப்படின்னு கேட்கும்போது இவ ஷூ கடியில் மறைச்சி வச்சிருக்கா, அதை காமிக்கிறா. இதை பார்த்த உடனே லீனாவுக்கு ஹாப்பி ஆகிடுது. உடனே லீனா சொல்கிறா இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் கையில் ஸ்மெல் வராமல் அதை பிடிச்சேன், ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப குஷியாகிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருந்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாள். அதனால சிரிச்சிட்டே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இவனுங்க 3 பேர் பண்ணதுக்கு இவனுங்களுக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்குது. மாறி மாறி விழுந்து விழுந்து எழுந்துட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே லீனா பார்த்துட்டு சூப்பர்ப்பா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா லீனாவுமே இவங்க ஏரியா தான், இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். சார் உடனே திட்டிட்டு இருக்காரு லீனாவை, ஒழுங்கா பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இவனுங்களையும். இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தூரமாக இருந்து பார்க்குறா. பார்த்துட்டே இருக்கும்போது சார் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது எதுவும் தெரியாத மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது குறுக்க வரான் ஜெஃப். வந்து அண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்னடா இவன் வேற டார்ச்சர் பண்ணுறானேன்னு சொல்லி அங்கேருந்து வந்தா ஹீரோ வேற வந்து ஆர்டின் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் கடுப்பாய் அங்கேருந்து போகும்போது இது எல்லாத்தையுமே சான் சோகமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி பார்க்குறான்னு கூட தெரியல, ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறா, பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறா. பஸ்ஸு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ இதை நோட் பண்ணிவிட்டு பைக்கில் முன்னாடி போய் பஸ்ஸை மறிச்சிடுறான். மறிச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை ஏற்றி விட்டுட்டு கையிலே வந்து ஒரு ஹார்ட்டினையும் கொடுக்குறான். லெட்ரு மாதிரி இருக்காது. அதை ஹீரோயின் ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேங்கிறா. உடனே டிரைவர் திட்டுறாரு, ஏம்மா வாங்கிட்டு உடனே வாமான்னு சொன்ன உடனே அவ்வளோ அதை வாங்கிட்டு மேலே ஏறிடுறா. இவன் வந்து அப்படியே சைட்லேயே வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை படிக்கிறாளா இல்லையான்றதை பார்க்கணுங்கிறதுக்காகவே பைக்கில் வந்து அப்படியே ஸ்லோவாக விண்டோ சீட் வழியாக வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ப்ளஷ் ஆகவும் தான் செய்கிறா. ஹீரோயின் அந்த லெட்டரை படித்து பார்க்குறா. அதில் வந்து இவளை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் எழுதியிருக்கான். ஹீரோயின் அதை நினச்சிக்கிட்டே நைட்டெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அடுத்து நான் ஸ்கூலுக்கு வரும்போது பார்க்குறா, அங்கே வந்து ஹீரோவோட பைக் நிற்கிது ஒரு கடைக்கு பக்கத்தில். இதை பார்த்தோன்னே அங்கே போகலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. அந்த இடத்துக்கு வந்து லீனா வரா. என்ன இங்கே நின்றுட்டுருக்க, நீ என்னை ஹெல்ப் பண்ணல, நான் உனக்காக வந்து அங்கே ஐஸ் வாங்கி தரேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட அங்கே இருக்கான், நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வா போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா இந்த இடத்துல வந்து இவனுங்க 3 பேரும் தான் உட்காந்துருக்கானுங்க. சான் வந்து ஹீரோயின் வரதை பார்த்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி வந்து சைலண்ட்டாக உட்காந்து ஐஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜெஃப் கேட்குறான், அம்மா என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எதுவும் கண்டுக்கல. அப்போ லீனா அங்கேருந்து ஓடி வந்து இதான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இவன் இந்த ஹீரோ தான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே வாடிடுது. உடனே ஜெஃப் சொல்கிறான், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் எதுவும் பேசாமல் இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. இவளுக்கு எதுவுமே புரியல. லீனாவும் முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் பின்னாடி ஓடிட்டான். என்னடா நடக்குதுன்னு சொல்லி ஜெஃப் கிட்ட கேட்கும்போது ஜெஃப்பும் எதுவும் சொல்லலை. உடனே சேனை பார்த்து கேட்குறா, டேய் என்னடா நடக்குது, அவன் வந்து அவளை அண்ணின்னு கூப்பிட்றான், இதெல்லாம் உண்மையான்னு கேட்கும்போது சான் மண்டையை மட்டும் ஆட்டுறான். இதை கேட்ட உடனே இவளுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாயிடுது. இவளும் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு அவள் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது, உண்மையாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், என்னை நம்ப அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு தெரியாதவன், அவள் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இல்லைனாலும் அது என்னோட பிரச்சனை கிடையாது, ப்ளீஸ் வழியை விடுன்னு சொல்லிட்டு இவள் போக ட்ரை பண்ணும்போது லீனா அந்த இடத்துக்கு வந்துடுறா. உடனே ஹீரோ சொல்கிறான், இவங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லும்போது லீனாவும் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறா. ஜெஃப் சும்மா இல்லாமல், இங்கே பாருங்க ஸ்கர்ட் போட்டிருக்கிறதுனால இவ ஒன்றும் பொண்ணு கிடையாது அண்ணி, இவ சரியான பையனுக்கே டஃப் கொடுப்பான்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ கேட்குறான், இப்போ புரியுதா, எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ மட்டும்தான், அவள் வந்து ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு சொல்லி தாங்கிக்கிட்டே கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே பேசல, சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பைக்கில் ஹக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்கு, இந்த மாதிரி நைட் அவுட்லாம் போனதே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து படிக்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்தே வரா. ஆனால் இந்த லைஃப்பும் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் சானு, ஜெஃப்பு, லீனா கூட இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருமே நைட்டில் வந்து ரேஸ் வச்சுப்பாங்க போல் அந்த இடத்துக்கு. ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைம்ல, அதனால அப்படியே முழிச்சு நின்றுட்டு இருக்கா, என்னடா
நடக்குதுங்க, ஆனால் நல்லா இருக்கு, இந்த மாதிரிலாமா பசங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ சேன் வந்து பைக்கை ரெடி பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறான். தோ இந்த பைக் ரெடி பண்ணிட்டேன், நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான் சேன் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட வரதை வந்து அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. எனக்கு தெரியல, அவன் கண்ணில் அவ்வளோ சோகம் தெரியுது. லீனாவும் தூரமாக இருந்து இதெல்லாம் பார்க்குறா. நமக்கு ஹீரோ இல்லைன்னு சொல்லி அவன் முடிவே பண்ணிட்டா. இந்த பக்கம் இந்த காங்கு வேறு சும்மா இல்லாமல் அங்கேயும் வந்து உரண்டையை தான் இழுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் ரேஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வம்பிழுக்கிற மாதிரியே பேசுகிறான். ஹீரோவும் வந்து ரேஸ்க்கெலாம் ரெடியாக தான் இருக்கான். என்னடா பிரச்சனை, இப்போ ரேஸ் தானடா வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இவன் வந்து ரேஸ்க்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவன் சும்மா இல்லாமல் இப்போ வந்து 2 பேராக தான் ரேஸ்க்கு போகணும், சிங்கிளாலாம் போகக்கூடாது, உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவன் வந்து இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணுறது ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஹீரோயின் எப்படி வந்து போவா? அவளுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கு. இருந்தாலுமே அந்த இடத்துல ஹீரோவை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு தோணுது. அதனால என்ன பண்ணுறா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒத்துக்கிறா. பைக்கில் போய் ஏறி உட்காந்துட்டு போகலான்னு சொன்னோன்னே எங்கே போகலாம், ஐயோ இறங்கடி சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதுங்கும் போது இல்லை நான் வந்தே தான் தீருவேன்னு சொல்லி ஹீரோயின் வேறு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. இங்கே பாரு இதை ஒன்றும் விளையாட்டு கிடையாது, இறங்குன்னு சொல்லும் போது இப்போ என்ன நம்புறியா இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது சரி ஓகே இப்போ டைட்டாக என்ன பிடிச்சிக்கணும், கண்ணை முடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் வந்து அவனை டைட்டாக பிடிச்சிக்கிறா. இவனும் சரி ஓகே ஒன்றும் இல்லை நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனும் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஹீரோயினை கூப்பிட்டு போகும்போது. இருந்தாலுமே எப்படியோ வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கான். ஆனால் பக்கத்தில் போகிறவன் சூப்பர் பைக்கில் போகிறான். அவனை வந்து இவனால் ஓவர்டேக் பண்ணவே முடியல. ஆனால் ஹீரோயினுக்காக ஓவர்டேக் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஹீரோயின் வேற கமான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா பின்னாடி. ஒரு வழியாக 2 பேருமே வின் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, கரெக்டாக அந்த டைம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து டைரெக்டாக அங்கே நிறுத்தவே இல்லை, ஹீரோயினோட வீட்டில் தான் போய் ஸ்டாப் பண்ணுறான். அந்த வழி நெடுக்கவுமே ஹீரோயின் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு இவளும் உள்ளே போயிடுறா. இனி இடையே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி அவளுக்கு தோணுது. ஒரு சிரிப்பு வந்து இப்போ தான் அவள் ஃபேஸில் வரவே செய்யுது. நெக்ஸ்ட் டேலேருந்து 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற சேனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது. ஆனால் இவனுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல. ஆனால் வந்து அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது மட்டும் சோகமாயிடுறான். இப்படியே என்ன பண்ணுறாங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களாம் புக் படிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ்க்கு போவாங்க. அங்கே வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட் ரூம்ஸ் இருக்கும். அங்கே போய் கப்புள்ஸாக உட்காந்து புக்ஸ் படிப்பாங்க, மூவிஸ் பார்ப்பாங்க. கப்புள்ஸ்லாம் வந்து தனியாக டேட் போகணுன்னா அந்த மாதிரி பிளேசஸ்க்கு தான் நிறைய போவாங்க. இன்னைக்கு வந்து ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா. ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருக்கு, எதுனா படத்தில் நடக்கிற மாதிரி நமக்கு நடந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ஹீரோ மேலே அவளுக்கு ட்ரஸ்ட் இருக்கு. அதனால 2 பேரும் சேர்ந்து உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடத்தில் ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு வரும்போது ஹீரோயினுக்கு பயமாகவே இருந்தாலும் அவன் தடுக்கிற மாதிரி இல்லை. அவளும் நான் ரெடிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கா. ஆனால் இந்த காங் பையன் சும்மா இல்லாமல் எங்கே போனாலும் நான் பிரச்சனைக்கு வருவேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாறி சண்டை நடக்குது. இருந்தாலுமே ஹீரோ வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட்டாக இருக்கான். ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பசங்களும் இந்த இடத்துக்கு வர செய்கிறாங்க. அப்படியே மாறி அந்த இடத்துல சண்டை நடக்குது. ஒரு வழியாக எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் வந்து இந்த காங்க எதுவுமே கேட்க மாட்டாரு போலீஸு. அவர் என்ன எடுத்தெடுப்பில் சரிப்பா கிளம்பலாம்ப்பான்னு சொல்கிறாரு. ஏன்னா காங்க வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். ஆனால் இவங்க எல்லாருமே அப்படி கிடையாது. இவங்க எல்லாமே ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் வாழ்கிற பசங்க. பெருசாக வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்த நாள் சாப்பிட்ணுன்னா இவங்க வேலைக்கு போனால் தான் உண்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்க பசங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் சப்போர்ட் பண்ணுறா ஹீரோக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மனசில்? ஹீரோ எந்த தப்புமே பண்ணல, அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி பேசும்போது அங்கே இருக்க போலீஸும் வந்து ஹீரோயினை தான் அடக்குறாங்க. ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. அட போங்கடா உங்கள்கிட்ட பேசி வேஸ்ட்டுங்கிற மாதிரி அவளும் சைலண்ட் ஆகிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே அந்த போலீஸ் அங்கிள் கூட்டு வச்சு நல்லா குச்சை வச்சு வெளுன்னு வெளுக்கிறாரு. இவனுக்கு தோணுது அவன் தப்பு பண்ணிட்டு ஜாலியாக கையாட்டிட்டு போயிட்டான், என்னைய போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. அங்கிளும் சொல்கிறாரு இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூடவே சேர்த்து ஜெஃபியும் சேனியும் கூப்பிட்டு வந்து டே போடுங்கடா முட்டின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. இவனுங்களுக்கு ஒரு கடத்தில் நாங்கள் ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லி தோணுது. சண்டைக்கு போகிறானுங்க. ஆனால் அங்கிள் கிட்ட பெருசாக எதுவும் பேச முடியல. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையில் மாற்றப்படலாம் அங்கிள் தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், கார்டியன் மாதிரி இருக்கிற ஆள். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறானுங்க. இதுக்கப்புறம் இந்த
இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணி கொடுக்குறானுங்க. ஏன்னா இந்த காங் வந்து லேஸ்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவன் வந்து பணக்காரன் அப்படிங்கிற திமுறை காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரீட் சைடில் இருக்க பசங்க கிட்ட சண்டை போட்டு அவனுங்களை வந்து கொலை பண்ணுறதையும் ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கிரிமினல் ஆகி ஜெயிலுக்கு போய் சாகிறதெல்லாம் அங்கிளால் பார்க்க முடியல. இந்த மாதிரி நிறைய பேரை இழந்துட்டேன்டா, நீங்கள் 3 பேர் அப்படி ஆகிடக்கூடாது, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போங்கடான்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகேன்னு எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். ஆனாலும் ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. அது வெளியிலையும் காட்ட முடியாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் போலீஸில் மாட்டிக்கிட்டால, அதனால வந்து அவங்க அப்பா செம காண்டாயிட்டாரு. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் உடனே டிசி வாங்கணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிறாரு. இவங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு செம் முடிய போகிற டைம். சார் சொல்கிறாரு எவ்வளவோ வேணான்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அப்பா கேட்குற மாதிரி இல்லை, அப்ராடில் போய் படிச்சுப்பா, அந்த எக்ஸாம் அங்கே எழுதிப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த 3 அறந்த வளங்களும் சும்மாவாக இருக்கும். என்ன பண்ணுறானுங்க 3 பேரும் அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுற ரூம்குள்ளே போயிட்டு ஹீரோயினுக்காக பேச ஆரம்பிச்சிடுறான் நம்ம ஹீரோ. இங்கே பாரு, நான் என்னைக்கும் ஒன்று மறக்க மாட்டேன், நீ என்னைக்கும் என்ன மறக்காத, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எங்கே இருந்தாலும் பறந்து பறவை மாதிரி என்கிட்ட வந்துடணும் என்னன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு காதல் கவிதையாக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இதெல்லாமே ஹீரோயினுக்கும் கேட்குது. பசங்கள்லாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சாரும் டே கதவை துறங்கடா, செத்திங்கடா, நீங்கள் வாங்கடா 3 பேர் வெளிலன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேருமே அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் இன்னொரு பிரச்சனையும் வந்து இவனுங்களுக்கு நிற்குது. என்னன்னா இவனோட கிராண்ட் ஃபாதர் வந்து நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு போல இருக்கு. அது வந்து இவனுங்க 3 பேருமே தான் சேர்ந்து கட்டணும்னு சொல்லிட்டு உயிரில் வேற சைன் பண்ணி வச்சிருக்காரு. இவனுங்களால அதை பே பண்ண முடியுமானே தெரியல. அந்த கந்து வட்டிக்காரன் வேற சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட வேலை இருக்கு, நீங்கள் வந்து பாருங்க, நான் அதுலேருந்து வந்து காசை எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோவும் யோசிக்கிறான் இவங்ககிட்ட வேலைக்கு போகணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வந்து அவ்வளோ லேசிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, சும்மாலாம் காசு கொடுக்க மாட்டான். பாரில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுக்கு தான் கூப்பிடுறான். சரி யோசிச்சு சொல்கிறோன்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூலே இவனுங்க முடிச்சாலும் காலேஜ் போய் படிக்கிற அளவுக்குலாம் காசு இல்லாத பசங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம லைஃப்பை நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டானுங்க. இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போனதே பெரிய விஷயம்னு சொல்லி யோசிக்கிற லெவலில் தான் அவனுங்களே இருக்கானுங்க. என்னடா லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அப்பா அம்மானு யாரும் இல்லாமல் இப்படி கஷ்டப்படுறோமேன்னு யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. இருந்தாலுமே இப்போவுமே சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டே தான் வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்தா அந்த பக்கம் ஹீரோயின் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி ஷாக்கில் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினே தான். அவள் தான் வந்து முன்னாடி நிற்கிறா. என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போதுலேயே நான் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. வந்துட்டா வீட்டை விட்டுன்னு சொல்லும் போது இது வீட்டை விட்டு வந்துட்டியா, என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்றும் புரியாமல் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் வெளியில இருந்து பேச வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். வீடு ஃபுல்லாக பார்த்தா பொண்ணுங்க ஃபோட்டோ ஓட்டி வச்சிருக்கான். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் டஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கான். சாக்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வா வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். ஏன்னா அப்பா அம்மானு யாருமே கிடையாது, தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எதுவுமே தெரியல. ஹீரோயின் வந்தது ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. பார்த்தா வெளியிலேருந்து சத்தம் கேட்குது. யாரடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கிள் தான். ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க, இந்த பிள்ளையை காணும் தாண்டா அவங்க அப்பா சொன்னார், கண்டிப்பாக இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்தா, நீ கூட்டு வந்து இங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து இல்லை அவளே வந்துட்டான்னு சொல்கிறா. இங்கே பாருமா தேவலாமல் பேசாத, வா வெளில போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை நான் போக மாட்டேன், நான் அடல்ட் ஆகிட்டேன், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் போக மாட்டேன்னு சொல்லும்போது இங்கே பாருமா அவன் இன்னும் ஒரு வேலைக்கு கூட போகல, படித்து கூட முடிக்கல, என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கா. உனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று நீ என் கூட வரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு அனுப்பி வச்சிருவேன்னு சொல்லும்போது சரி உங்கள் கூட நான் வரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் பின்னாடியே போயிடுறா. ஹீரோ போகலான்னு பார்க்கும்போது இல்லைடா எங்கடா பின்னாடியே வர, போய் உட்காரடான்னு சொல்லிட்டு அங்கிளும் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாரு. சரி இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார், நமக்கு போய் தங்கிக்கலாம், கார்டியன் மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா அவங்க அப்பாவை வர வச்சு கூட போக சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு இங்கே வரக்கூட பிடிக்கல, அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டே இருக்கு. இங்கே பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கை பிடிச்சிருக்கும் போது நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன், ஹீரோ கூட தான் இருப்பேன், என்னை விடுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாரு வந்தினா ப்ராப்ளம் இதோட முடிஞ்சிடும், இல்லைனா என் பொண்ணும் இல்லை அவள் செத்து போயிட்டான்னு சொல்லி தலையை விட்டு போயிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அதை பண்ணிட்டு போங்க, நான் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா போய் தொலை, என் பொண்ணு செத்துட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அங்கிளுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டைகர் பேரண்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்க. அவளுக்கு அது வந்து ஒரு லைஃப் மாதிரி தெரியல. ஆனால் இவங்க கூட இருந்த இந்த கொஞ்ச நாளே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அதனால இவங்க கூட இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டா. ஆனால் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு சுத்தமாக அவளுக்குமே ஐடியா இல்லை. அங்கிளை திரும்பி பார்க்குறா, நான் என்னமா பண்ணுறதுங்கிற மாதிரி தான் அவரும் பார்க்குறாரு.
அங்கிள் இப்போ எனக்கு வீடு இல்லை, எனக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை. பார்த்தீங்களா எங்கள் அப்பா நான் செத்தேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து இதுக்காக ரிக்ரெட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க கூட இருக்கும்போது தான் நான் ஹாப்பியாக இருந்தேன். அந்த ஹாப்பினஸ் உண்மையாகவே இருந்துச்சு எனக்கு. அது எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது அங்கிளும் இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது, நான் எதுவும் பேச விரும்பலம்மா விடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மனசு உடஞ்சி போய் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா ஸ்ட்ரீட்டில். அப்போ ஹீரோ வந்து இதெல்லாம் தூரமாக நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அப்படியே வந்து பின்னாடி நிற்கிறான். ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட்டு வேர்டே இல்லை. அப்படியே அவனை ஹக் பண்ணி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவனுக்கும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சு, இவ்வளோ நாள் எதுக்குடா வாழுறோன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இனிமேல் வந்து நம்ம ஹீரோயினுக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனுக்கே வந்துடுறான் இந்த டைமில். நெக்ஸ்ட் டேலேருந்து அவனுக்கு தெரிஞ்சதை சமைச்சு கொடுத்து ஹீரோயினை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும், அவளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயினுக்கு வந்து அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே ஓகேவா தான் தோணுது. ஒரு ஹோம் ஃபீல் இப்போ தான் அவளுக்கு வருது. ஏன்னா அவளுக்கு எது எது வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. வீட்டிலே உட்காந்தா சாப்பாடு கிடச்சிருமா, அதுக்கு வந்து வேலைக்கு போகணும்ல, இப்போ 2 பேர் வேற. அதனால வந்து ஹீரோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா சான் தான். இவனுங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பார்க்கு வேலைக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது எங்கே என்னன்னு சொல்லி அவ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. நாங்கள் 3 பேர் ஒன்றா போகிறேன்னு சொன்னோடனே சான் கூட வரானான்னு கேட்குறா. ஆமான்னு சொன்னோடனே இவ தைரியமாக அனுப்பி விட்டுறா. எதுவும் அடுத்த கேள்வி கேட்கல. ஏன்னா சான் வந்து என்ன தான் வந்து எப்பயுமே உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹீரோ எப்பயும் பத்திரமா அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா இந்த பார்க்கில் காஸ்ட்லியான ரொம்ப ரிச்சான பசங்களாம் வருவானுங்களா. அப்படி வர்றவனுங்க கண்ட்ரோலுக்கு மேலே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு குடிச்சிட்டானுங்கன்னா அவனுங்களை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவனுங்க போட்டு அடிப்பானுங்க, மிதிப்பானுங்க, என்ன வேணால் பண்ணுவானுங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அவனுங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் இவங்களோட வேலையே. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காதுல்ல. ஹீரோயின் இதெல்லாம் தெரியாமல் சர்ப்ரைஸாக அவனை மீட் பண்ணலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறா. பார்த்தா அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ மண்டிலே ஒருத்தன் பாட்டில் தூக்கி அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயினும் வந்து கீழே இருந்து பார்த்துடுறா. உடனே ஹீரோ சொல்கிறான் நம்ம சான் கிட்ட அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு அப்படி கண் கலங்கி நின்றுட்டு இருக்கா. சான் சொல்கிறான் வாங்க நான் கூட வரேன்னு சொல்லும் போது உனக்கு தேவையில்ல, நீ போய் அவனை ஹெல்ப் பண்ணு, அவன் ஆல்ரெடி பெயினில் இருக்கான், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. ஆனால் சான் வந்து இவ பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் பஸ் பின்னாடி. அவள் ஒன்ஸ் வந்து வீட்டை ரீச் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பைக் எடுத்துகிட்டு அங்கே போக ட்ரை பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறா ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி அம்மா என்ன தான் நடக்குது, நான் தான் சொன்னேன்ல வராதுன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு ஒரு டவுட்டு, உண்மையிலே நீங்கள் பண்ணுறது கரெக்டாக, ஹீரோ நல்லவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் பண்ணுறது கரெக்டானு எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது நான் நம்புகிறேன் ஹீரோ பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு நான் நம்புகிறேன். ஜெஃப்பும் அதை தான் நம்புகிறான். நாங்கள் 3 பேரும் எப்பயுமே அப்படி தான் இருப்போம். ஏன்னா நாங்கள் ஒருத்தவங்க அந்தளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உங்களோட முடிவை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனும் கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு வருத்தமாகவே இருந்தாலும் சான்ஸ் சொன்ன வார்த்தை வந்து அவளுக்கு நம்பிக்கையாக இருக்குது. நாங்கள் நம்புகிறோம், இதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன் சொல்லியிருப்பான்ல, அதனால நானும் ஹீரோவை நம்புறேன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்ததுக்கப்புறமா அவன்கிட்ட ரொம்ப காமாக பேசுகிறா. எந்த ஒரு கொஷினுமே கேட்கல அவன்கிட்ட. நார்மலாக எப்பவும் போல தான் பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஓகேவான்னு கேட்கும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அடுத்தது என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பெருசாக வேறு எதை பற்றியும் பேசவே இல்லை. ஹீரோயினுக்கு வந்து இந்த அளவுக்கு இவன் நம்மளை கேர் பண்ணுறானான்னு தோணுது. அவன் கஷ்டப்படுறது எல்லாமே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு தான் சொல்லி தோணுது. அதனால அவனுக்கு வந்து நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணோம், இப்படியே வீட்டில் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சிடுறா. அதனால என்ன பண்ணுறா, இவனுக்கே தெரியாமல் அந்த பார்க்கே வந்து வேலைக்கு சேர்ந்துடுறா. ஹீரோக்கே இது தெரியல. அடுத்த நாள் போகிறப்ப தான் பார்க்குறான். இவளை பார்த்து என்னன்னு கேட்கும்போது இவளும் வந்து அப்படியே பார்த்து அவனை பார்த்து சிரிக்கிறா. அதுலேயே அவனுக்கு புரிஞ்சிருது சரி சேஃப்டியாக இருந்தால் ஓகே, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்பட தான் செய்கிறான். ஆனால் சானுக்கு தான் இப்படி இவளை பார்க்கவே முடியல. இவன் இந்த மாதிரி இங்கே வேலை பார்க்குறத அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அவன் கண்ணில் அவ்வளோ ஃபீலிங்ஸ் தெரியுது. ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறான்னு தான் தெரியல. அப்படியே அவங்களோட லைஃப்பும் வந்து நல்லபடியாக போக ஸ்டார்ட் பண்ணுது. 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால வீட்டு செலவெல்லாம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது அவங்களால. அந்த பக்கம் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவனுக்காக ட்ரெஸ்லாம் துவச்சி அதெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே வந்து சும்மாவாக இருப்பான். ஹீரோயினுக்கு பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்து தள்ளி போனாலும் அதுக்கப்புறம் இவளே வந்து இனிஷியேட் எடுத்து இவளே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறா. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. என்னை ஏமாற்றிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இவனும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது வரைக்குமே வந்து அவங்க டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்காக வீட்டை விட்டு வெளில வந்துட்டா. இதெல்லாமே தாண்டி இப்போ வரைக்குமே ஹீரோயினிட்ட வந்து ஹீரோ டச் பண்ணவே விட்டது கிடையாது ஹீரோயின் எப்போவுமே.
அதனால தான் வந்து அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், உண்மையிலேயே நம்மள லவ் பண்ணுறாளாங்கிற மாதிரி. ஹீரோயின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போகிறா. பக்கத்துலேயே தான் அந்த பார் இருக்கும். வேலையை முடிச்சுட்டு தான் வந்திருப்பா. பார்த்தா உள்ள சவுண்டு கேட்குறத பார்க்குறா. யாருன்னு பார்த்தா அங்கிள் தான். அங்கிள் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சு வேலைக்கு போவீங்கன்னு பார்த்தா 3 பேர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னம்மா நீ இங்கே பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல, வேலை தான் பார்க்குறவங்க போது உங்கள் வயசுக்கு ஏற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே வேலை பார்க்குறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆக போகுதுன்னு சொல்லும் போது ஹீரோயினை எதுவும் பேச மாட்டேங்கிறா. 3 பேரும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கானுங்க. பாருங்க, எல்லாரையுமே நான் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா உன்னால் அவனுக்கு திருந்திருவானுங்கன்னு பார்த்தேன், நீ அதுக்கு மேலே அவனுங்களை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினே அவன் பக்கத்தில் போயிட்டு டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிடுறா. இதை எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க, சானுமே பார்க்குறான். ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே திரும்பிக்கிறான். ஹீரோவுக்கு வந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் சோகம் இருந்தாலும் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் செய்கிறான். அவனுமே அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படியே லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ பின்னாடியே வந்து நான் இப்போ வெஜிடபிள் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து அப்படி கண்ணாலே பேசிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோ நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். வெஜிடபிள் வாங்கிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா காரில் வந்தவனுங்க டக்குன்னு பிடிச்சி ஹீரோயினுக்கு கடத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, யாருடா நீங்கிற மாதிரி தான் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது வேற யாரும் கிடையாது, எல்லாமே இந்த காங் வைக்கிற வேலை தான். காங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பைக் ரேஸில் ஹீரோயினை பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்பயே அவளை பார்த்து கண்ணடிச்சிருப்பான். இப்போ வந்து அவளை விட்டு வைக்கிறது கரெக்டாக தோணல இவனுக்கு. அதனால தான் வந்து அங்கேருந்து அவளை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறான். இது எதுவுமே தெரியாமல் இவனுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி நான் அவளை போய் தேடலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே போலீஸ் வந்து அங்கேருந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதனால இவனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த காங் வேற ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாமல் நம்ம சான் வந்து ஹீரோயின் எங்கே போனான்னு சொல்லி தேடிக்கிட்டே வரும்போது அப்போ தான் வந்து அந்த காய்கறி விற்கிறவங்க சொல்கிறாங்க, இதை சொன்ன உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் போய் தேடிக்கிட்டு இருக்கான். அவள் எங்கே போனான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து அந்த கார் திரும்பி ஃபாஸ்ட்டாக போகிறத பார்க்குறான். அதை பார்த்த உடனே இவனுக்கு புரிஞ்சிருச்சு, என்னமோ தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் அலங்கோலமாக உட்காந்துருக்கா, கீழே ட்ரெஸ்ஸே போடாமல். இதை பார்த்து அவனுக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. அடுத்த வார்த்தை பேசுகிறதுக்கு அவனுக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க அவளை. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில் அவளை பார்க்க அவனால் ஏற்றுக்கவே முடியல இதெல்லாம். அதனால என்ன பண்ணுறான், டைரெக்டாக அங்கேருந்து இந்த காங்கை தான் மீட் பண்ணுறதுக்கு போகிறான். காங் வந்து ஜாலியாக ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவனுக்கு வெறி ஆகிடுது. போன வேகத்துக்கு கத்தி எடுத்து ஒரே கழுத்தை அறுத்துடுறான். அந்த இடத்துலயே காங்கை கொண்டுட்டு அங்கேருந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகிடுறான். போலீஸ் ஸ்டேஷனில் தானே ஹீரோ இருந்திருப்பான். ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன்டா சரண்டர் ஆகுறேன்னு கேட்கும்போது நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து சரண்டர் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் அங்கிள் இருப்பார்ல அவர்கிட்ட, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இவங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருக்குமே கஷ்டமாயிடுது. ஹீரோ அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே லீனா அவனை ஸ்டாப் பண்ணிடுறா. உள்ளே போகாத, வேணான்னு சொல்லும் போது இல்லை நான் அவளை பார்த்தே ஆகணும், என்னாச்சுன்னு கேட்கும்போது போகாதடா நீ தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு லீனா சொல்கிறா. அவன் வந்து இல்லை நான் பரவாயில்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பாத்ரூம் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஹீரோயின் உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரே ரத்தமாக நின்றுக்கிட்டு இருக்கா. அவனால் சத்தியமாக பார்க்கவே முடியல. அந்த இடத்துல அப்படியே உட்காந்து உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறான். அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி கனவு கண்டிருப்பான். இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதை எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். ஆல்ரெடி காங்க இவன் கொலை பண்ணிட்டான். ஆனால் காங்க சுற்றி நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கொலை பண்ணணும்னு சொல்லி வெறி கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனால் அங்கிள் பாதியிலே ஸ்டாப் பண்ணி, என்னடா ஒருத்தவனோட வாழ்க்கையை நீங்கள் இப்படி பண்ணது பத்தாதா, இப்போ என்ன நீங்களும் போய் ஒவ்வொருத்தவங்களா சாக போகிறீங்களா, வாயை மூடிட்டு போ, இப்போ அந்த பொண்ணு நீ பார்த்துக்க வேணாமான்னு சொல்லும் போது இவனுக்கும் வந்து இவர் சொல்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது. எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக பின்னாடி போயிடுறான். இனிமேல் ஹீரோயினை பார்த்துக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அவளுக்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் எதையுமே அவள் சாப்பிட மாட்டேங்கிறா, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ தான் வந்து அவளை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். லீனாவுமே வந்து உள்ளே போகிறா. ஆனாலும் வந்து யாராலையுமே அவளை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தெரியல. மாற்றி எல்லாரும் பேசி பார்க்குறாங்க.
ஆனால் அவள் வந்து கொஞ்சம் கூட வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அவளுக்கு தான் பியானோனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால வந்து எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு அதை வாங்கிட்டு வந்துட்டானுங்க. 3 பேர் அதை கொடுத்து அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவள் அப்பவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் இருக்கா. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜெஃப்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இதை நினச்சி. இந்த காங்கோட அப்பா வந்து பெரிய கேங்ஸ்டர் போல இருக்கு. இது அதனால தான் இந்த மாதிரி தருதலையா பிள்ளையை பெற்று விட்டார் போல. இப்போ என்ன பண்ணுறாரு, என் பிள்ளைய எப்படி அவனுக்கு கொலை பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு 3 பேரையும் கொல்றதுக்கு வந்து ஆள் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த போலீஸ் அங்குளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் சுத்தமாக அவரால் ஒன்றுமே முடியல. இவனுக்கிட்ட கை கால்லாம் வந்து கெஞ்சி பார்க்குறாரு, ஆனால் அவன் கேட்காம அங்கேருந்து போயிடுறான். அவங்க 3 பேரையும் கொல்றதுக்கு ஆளும் அனுப்பிட்டான். அதே மாதிரி அங்கே வந்த 3 பேர் என்ன பண்ணுறானுங்க, ஜெயிலில் போயிட்டு டைரெக்டாக நம்ம சென்னை அட்டாக் பண்ணுறானுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஜெஃப், அதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்லி 3 பேருமே குத்திடுறாங்க. இதில் வந்து ஜெஃபுக்கு காலிலே செம்மையாக அடிபட்டு நரம்பு கட் ஆயிடுது. அந்த இடத்துல துடிச்சிட்டு கிடக்குறான். ஹீரோயின் வெளியில வந்து பார்க்குறா, ஹீரோ ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா ஃபாஸ்டா. ஆனால் போன கொஞ்சம் தூரத்துலேயே அவளை ஹக் பண்ணிட்டு இருந்தவனோட கை தொங்கிடுது. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம அவளை விட்டு அவன் போயிட்டான்ட்டு. அதை ஏற்றுக்க கூட முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்படியே 3 பேரோட லைஃபுமே இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்காக செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை இல்லை. ஏன்னா ஹீரோவுக்காக நம்ம வாழணும், நம்ம அப்படிலாம் வந்து உடஞ்சி போய் செத்துடக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால அவனோட ஃபினரலுக்கும் போறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனால் அழக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கா. ஹீரோவை குத்துனவனை இவ பார்த்துருப்பா, அவனுக்கு உள்ளான்ட்டு தான் போறான். அந்த பார் ஓனர் தான் அது. இவக்கு உள்ளான்ட்டு போறதுக்குள்ள ஒரு லாரி வந்து அவனுக்கு மோதிடுது. அது வேற யாரும் இல்லை, போலீஸ் அங்கிள் தான். அவரால் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல. போலீஸா எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவரே இறங்கி இந்த மாதிரி இவங்க 3 பேரையும் இப்படி அட்டாக் பண்ணவங்கள கொலை பண்ணிட்டாரு போல இருக்கு. ஹீரோயினே என்ன பண்றா, இதுக்கப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப போல்டாக இருக்கணும், முன்னாடி மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரை போயிட்டு டேட்டு போட்டுக்கிறா. கூடவே ஒரு சிம்பிளையும் வந்து முதுகில் டேட்டு போட்டுக்கிறா. அப்படியே 14 வருஷம் போயிடுது. இந்த பக்கம் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் காப்பிட்றாங்க. ஒருத்தன் உட்காந்து காரெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஜெஃப் வந்து, என்னை விட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டா நான் உன்னை மறந்துடுவேன்னு நினச்சியா, உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஜெஃப் யார்கிட்ட கேட்குறான்னா சான் கிட்ட தான். 14 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால தான் உருவெல்லாம் மாறிடுச்சு. சானும் வந்து அங்கே இருந்திருப்பான்ல ஜெயிலில், நிறைய பேர்கிட்ட அடி ஓதெல்லாம் வாங்கி மூஞ்செல்லாம் வீங்கி தான் கிடக்குது. அப்படி நிறைய மார்க்ஸ்லாம் இருக்குது. இவனுக்கு வந்து கால் அடிபட்டிருக்குல்ல, அதனால நடக்க முடியாமல் தத்தி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கான் சானை. இங்கே பாரு, என்னை விட்டுட்டு இதுக்கப்புறம் போகக்கூடாது பார்த்துக்கா, எனக்கும் லீனாவுக்கும் மேரேஜ், நீ அங்கே வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணுறான். சானுமே நோன்னு சொல்லாமல் அந்த மேரேஜுக்குமே வரான். லீனாவும் சான் கூட தானே ஒன்றா வளர்ந்துருப்பா, அதனால அவனை பார்த்தோன்னே ஹாப்பியாக அழகிடுறா. ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, இப்பயாவது வந்தியேன்னு சொன்னவ, சரி வா உங்ககிட்ட ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. வேற யாரையும் இல்லை, நம்ம ஹீரோயினை தான் கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை காமிச்சு இவங்க இங்கே தான் இருக்காங்க, உன்னை மீட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி காட்டும் போது இவளும் வந்து 2 பேருக்கும் தனியாக ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால அங்கேருந்து போயிடுறா. சானுக்கும் ஹீரோயினை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்போ ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்கு. கடைசியா அவளை வந்து அழுத முகத்தோட அப்படி பார்த்துருப்பான்ல, அதுக்கப்புறமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்திருப்பான். இப்போ அவளை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அவள் அப்படியே போய் கூட்டிட்டு போயிட்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க ஹீரோக்காக. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவ அதுக்கப்புறம் ஜெஃப் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதில் வந்து பார்ட்னராக நம்ம சானியுமே சேர்த்து வச்சிருக்காங்க. அவனுக்கான ஷேரை மந்த்லி எடுத்து வச்சிருவாங்களாம். அதை பற்றிலாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அப்படியே வந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், அந்த பியானோவை நீங்கள் இப்போலாம் வாசிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ போனதுக்கப்புறம் அதில் நான் கையே வைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து அவள் பாட்டுக்கு பேசிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் வந்து சான் மனசுக்குள்ளே தோணுது, ஏன் அதை நீ வாசிக்கலன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னா, மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி பையன் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்க பொண்ணை பார்த்துருப்பான்ல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் நமக்கு தெரியும். ஆனால் பார்த்து அந்த குட்டி பையன் சான் தான். சின்ன வயசுலேருந்தே ஹீரோயின் தூரத்துலேருந்தே பார்த்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். சரி, ஒரு கடத்தில் இவகிட்ட லவ்வை சொல்லிடலாம்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஹீரோ கூட வந்து அவளை ஒன்றா பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ லவ் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறமா அண்ணனோட லவ்வர் என்றைக்குமே நமக்கு அண்ணி தான், அது வந்து மாறாதுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிருப்பான். அதனால மனசுக்குள்ளே வந்த காதில் அப்படியே குழி தோண்டி புதைச்சிருப்பான். இதோட இந்த ட்ராமா இந்த இடத்துல முடியுது. இவங்க 2 பேரும் சேரணும்னு நினைக்கல மனசுக்குள்ளே. ஏன்னா 2 பேருக்கு நடுவுலையும் வந்து என்னதான் ஒரு பாண்டு இருந்தாலுமே அது லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு இவங்களுக்கு தோணல. ஒரே ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எண்டிங்கோட இந்த மூவி வந்து இந்த இடத்துல முடியுது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் ஸ்கூல் டைமில் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை இவங்க வந்து இந்த லவ்வை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மீன்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு
படித்து ஒரு வேலைக்கு போய் அந்த மாதிரி செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இவங்க லைஃப் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஹீரோ ஒரு வேளை உயிரோட கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்டடீஸை விட்டுட்டு வயலன்ஸை கையில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி வெளியில் போய் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி தனியாக வாழ்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது அட்வைஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மூவிஸ்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக அந்த வீடியோஸும் வரும். இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.